கண்ணீரோடு தான் ரசிகர்கள் வெளியே வருவாங்க. ஜனநாயகன் கிளைமேக்ஸில் இப்படி ஒரு விஷயம் இருக்கா? நடிகர் விஜயின் கடைசி படமாக ஜனநாயகன் மாறியுள்ளது. சினிமாவில் இருந்து விடைபெற்று அரசியல் களத்தில் இறங்கி மக்களுக்காக உழைப்பதற்காக 250 கோடி ரூபாய் சம்பளத்தை கூட தனது மக்களுக்காக விட்டு வருகிறார் என சமீபத்தில் நடைபெற்ற கொம்பு சீவி படத்தின் நிகழ்ச்சியில் கூட ஏ. சந்திரசேகர் பேசியுள்ளார். அப்பாவை போல இயக்குனராகாமல் எம்ஜிஆர், ரஜினிகாந்த், விஜயகாந்த் போல சினிமாவில் நடிகராக வேண்டும் என நினைத்த நடிகர் விஜய் ஏகப்பட்ட விமர்சனங்களை எல்லாம் கடந்து இன்று தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக மாறிய நிலையில் அரசியல் பக்கம் தனது அடுத்த அடியை எடுக்க முடிவு செய்துள்ளார். ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா இந்த ஆண்டு இறுதியில் நடைபெற உள்ள நிலையில் ஜனநாயகன் படத்தின் ரன்னிங் டைம், கதை குறித்த தகவல்களும் கசிந்துள்ளது. கண்டிப்பாக ஜனநாயகன் படத்தை காண எந்த அளவிற்கு சந்தோஷமாக விஜய் ரசிகர்கள் போகிறார்களோ அதைவிட அதிக வலியுடன் கண்ணீருடன் தியேட்டரை விட்டு வரப்போகிறார்கள் என்ற ரீதியிலும் அடுத்தடுத்த ஷோக்களை தொடர்ந்து பார்க்கும் நிகழ்ச்சிகளிலும் விஜயின் கடைசி படம் ஜனநாயகன் என அறிவிக்கப்பட்ட நிலையில் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கேவிஎன் தயாரிப்பில் வினோத் இயக்கத்தில் விஜய், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பாபி தியோல், பிரகாஷ் ராஜ், நரேன், பிரியாமணி உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகி உள்ள ஜனநாயகன் திரைப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். ஏற்கனவே வெளியான தளபதி கச்சேரி பாடல் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. வரும் டிசம்பர் 27ஆம் தேதி மலேசியாவில் பிரம்மாண்டமாக நடைபெற உள்ள ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவில் மற்ற பாடல்களும் வெளியாக உள்ளது. இந்த நிலையில் ஜனநாயகன் படத்தின் ரன்னிங் டைம் 3 மணி நேரம் 5 நிமிடம் என தகவலும் வெளியாகி உள்ளது. 3 மணி நேரம் 5 நிமிடம் என்றதும் படம் இழுவையாக இருக்கப் போகிறதோ என்ற அச்சமே தேவையில்லை. படத்தின் நீளம் 2 மணி நேரம் 45 நிமிடம் தான் என தகவல் வெளியாகி உள்ளது. கடைசியாக கிளைமேக்ஸ் முடிந்ததும் தளபதி விஜய்க்கான ரிபியூட்டான சில காட்சிகள், அவரது சினிமா வாழ்க்கை உள்ளிட்டவை ரசிகர்களுக்கு திரையிட படக்குழு திட்டமிட்டுள்ளதாக தகவல் ஒன்று வந்துள்ளது.